புதுச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நாளைய கூட்டம் குறித்து பல புது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரடி இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், இது தொடர்பான தகவல்கள், விவரங்கள். நாளை புதுச்சேரியிலே விஜயினுடைய தாவேகா கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. கரூர் பெருந்தேரத்திற்கு பிறகு நடைபெறும் கூட்டம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க அந்த சிறப்பு ட்ரோன் காட்சிகள் தான், இந்த இடத்தில் தான் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த ட்ரோன் காட்சிகள் இவை. இந்த இடத்திலே 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் புதுச்சேரி வாசிகள் மட்டுமே அனுமதி. முக்கிய தலைகள் மட்டும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருவார்கள். ஆனால் தொண்டர்கள் என்றால் புதுச்சேரி தொண்டர்கள் மட்டும்தான் அனுமதி என மிக தெளிவாக போலீசாரும் கூறியிருக்கிறார்கள். விஜய் கட்சியின் தலைமை நிர்வாகம் கூறியிருக்கிறது. தாவேகாவுடைய இந்த மாநாடு என்பது மிக முக்கியமான ஒரு மாநாடு. ஏனென்றால் சற்று வித்தியாசமாக நடைபெற போகின்ற மாநாடு அல்ல, பொதுக்கூட்டம். ஏன் இந்த பொதுக்கூட்டம் சற்று வித்தியாசம் என்றால், இந்த பொதுக்கூட்டத்திலே பெரிய மேடை இருக்க போவதில்லை. விஜய் கட்சி இதற்கு முன்னால் நடந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் விஜய் மேடை போடுவார், மாநாட்டில மேடை போட்டு ரேம்ப் வாக் எல்லாம் செய்வார். விஜய் நடந்து வந்து தொண்டர்களை எல்லாம் பார்ப்பார். ஆனால் இந்த முறை ரேம்ப் வாக்கும் கிடையாது, பொதுக்கூட்ட மேடையும் கிடையாது. ஒரு சிறிய மேடை அமைக்கப்பட்டு அதில் சில முக்கிய தலைகள் மட்டும் ஏற்றப்படுவார்கள். விஜய் வழக்கம் போல் அந்த சிறப்பு கேரவனில் இருந்து வெளியே வந்து பேசுவார். அந்த கேரவனில் இருந்து தான் நாளை பொதுக்கூட்டத்திலே விஜய் பேச இருக்கிறார். இந்த விஜய் பேசுகின்ற இந்த கூட்டத்திலே விஜய் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகமாக இருக்கிறது. தற்போது தாவேகாவின் தலைமையகத்தில் நாம் பேசிய போது விஜய் நாளைய கூட்டத்தின் பொழுது புஷி ஆனந்துக்கு, அதாவது என் ஆனந்த், புஷி தொகுதியிலே அவர் போட்டியிட்டார் என்றால் அதனால் புஷி ஆனந்த் என்று அழைக்கப்பட்டார். தற்போது என் ஆனந்த் என்று அழைக்க வேண்டும் என அவர் பலமுறை கூறியிருப்பதால் என் ஆனந்த் என்று சொல்லுவோம். என் ஆனந்துக்கு மிக முக்கியமான ஒரு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளராக புஷி என் ஆனந்தை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை அது தொடர்பாக விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்த் தான் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் தற்போது செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைகள் இணைந்திருப்பதால் நாளை உட்கட்சி பூசல், ஏற்கனவே புஷி ஆனந்த் மற்றும் அருண்ராஜ், ஆதவர்ஜுனா ஆகியோருடைய பல கருத்து மோதல்கள் இருப்பதாக உட்கட்சி பூசல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தற்போது வெளிப்பட்டு வரும் சூழலில் அது தொடர்பான எந்த பிரச்சனையும் செங்கோட்டையும் தற்போது வந்திருப்பதால் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக புஷி ஆனந்துக்கு புதுச்சேரி அசைன்மெண்டை கொடுத்து முதல்வர் வேட்பாளராக அவரை அங்கே களமிறக்குவதால் அங்கேயே அவர் தங்கி முழு பணிகளை பார்ப்பார். மற்றபடி அவருடைய புதுச்சேரி பணிகளை ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் பல முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பார். அவர் அதை மேற்கொண்டு பார்ப்பார் என்ற வகையிலே ஒரு முக்கியமாக வெளிப்படையாக அறிவிப்பாக இல்லாவிட்டாலும் சூசகமான அதை அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி கூட்டணி குறித்தும் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறோம், என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் விஜய் என பேசி வரும் வரையில் தற்போது அந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்திலே என்ஆர் காங்கிரசுக்கு மறைமுகமாக பாஜக தலைமையகம் செக் வைத்துள்ளது எனெல்லாம் கூறப்படுகிறது. எனவே என்ஆர் காங்கிரசின் கூட்டணியா அல்லது ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு புது கட்சியை தொடங்க போகிறார், அவருடன் கூட்டணி வைப்பாரா, யாருடன் கூட்டணி என்பதையும் சூசகமாக நாளைய பேச்சின் பொழுது தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தற்போது மற்றொரு விடயமும் அங்கு பெரிதாக பேசப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் விஜயின் தாவேகா கூட்டணி வைக்கும், தாவேகாவுடன் பாட்டாளி மக்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், அதுவும் இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கும் என்றும் தாவேகா தொண்டர்கள் சிலர் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். அதன் முதற்கட்டமாக நாளை புதுச்சேரி செல்லும் பொழுது தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸை விஜய் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. இது தாவேகா தலைமை கழக நிர்வாகிகளும் உறுதிப்படுத்தவில்லை, ராமதாசுடைய பாமகவின் தலைமை நிர்வாகிகளும் இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் தாவேகா தொண்டர்கள், புதுச்சேரியில் உள்ள தாவேகா தொண்டர்களும் சில ஊடகவியலாளர்களும் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை தைலாபுரம் வழியாக புதுச்சேரி வரும்பொழுது நிச்சயமாக ராமதாஸை சந்தித்து உடல்நலம் விசாரிப்பது போல அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்ற ஒரு தகவல் தற்போது பரபரப்பாக புதுச்சேரியிலே பேசப்பட்டு வருகிறது. எனவே நாளைய புதுச்சேரி கூட்டம் விஜயின் புது ஸ்டார்ட் என்று கூறலாம். என்றால் நாளை பொதுக்கூட்டத்திலே அவர் வேனில் இருந்து பேச போகிறார், கேரவன் வேனில் இருந்து என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.
ஏற்கனவே நாம் கூறியது போல முதலமைச்சர் வேட்பாளராக என் ஆனந்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.